அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சஞ்சய் என்னை வெறுக்கிறதுக்கு காரணம் தான் என்ன? எனக்கு நார்மலாக ஒரு தலைவலினாலே அவ்வளோ துடிச்சு போயிடுவார். இப்போ அவரோட உயிரையே நான் சுமந்துட்டுருக்கேன். இந்த நேரத்தில் எதுக்காக எப்படி என் மேலே கோவப்படுறாரு? இப்போ தானே அவரோட பாசம் எனக்கு ரொம்ப தேவைப்படும். கல்யாணம் ஆயிட்டாலே இப்படி மாறிடுவாங்களோ? அவங்களுக்கு சொந்தம் ஆயிட்டாலே நம்ம மேலே இருக்க பாசம் எல்லாம் போயிடுமா? என்னை வெறுக்கிறாரா? கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுதுலாம், இது வரைக்கும் ஏதாவது என்கிட்ட வாங்கி கேட்டிருக்கியா? எல்லா ஒய்ஃபும் அது வேணாம் இது வேணான்னு கேட்பாங்க. நீ என்கிட்டயும் கேட்கறதே இல்ல. உங்க மாமா மாசம் மாசம் உனக்கு ரூபாய் அனுப்புவாங்க, அதுலயும் வேற யாருக்காவது வாங்கி கொடுக்குற. அப்புறம் நான் எதுக்கு சம்பாதிக்கணும்? இப்பவும் சின்ன பிள்ளையாவே உன்னை நினைச்சிட்டு இருக்க. நீ யூஸ் பண்ணணும்னு தான் இவ்வளோ காசெல்லாம் வச்சுட்டு போயிருக்கேன். எதையுமே நீ தொட மாட்டேங்கிற. இப்ப நீ இருக்க நிலைமையில என்ன மாதிரி உன்னை பாத்துக்கணும்னு உனக்கும் தெரியல. இன்னமும் உன்னை நீயே தனி ஆள்னு நினைச்சிட்டு இருக்க. இனிமேல அந்த பொம்பளை பேசுதுன்னு அவள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. நம்ம கோவப்பட்டு அவளை மாத்தலாம்னு நினைக்கிறோம், ஆனா கோவப்படப்பட அந்த பொம்பளை கிட்ட தான் ஒட்டிகிட்டே இருக்கா. ஸோ சஞ்சய், நீ அவளை மாத்த நினைக்கிறத விட ஒன்றை நீயே மாத்திக்கோ. இப்போதைக்கு அவ ஹெல்த்துக்கு இதை நீ பண்ணி தான் ஆகணும். பேசாம அத்தை அம்மா கூட இருந்திருக்கலாமோ? பிரியா, என்ன சஞ்சய், ஏதாவது வேணுமா? நான் இருக்கும்போது என் பின்னாடி தான் சுத்தி வந்துட்டு இருப்ப. இப்ப எல்லாம் என்ன தனியா வந்து இருந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? நீங்க நிஜமாவே என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்களா? இல்லைன்னா அத்தனோட ஹார்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டோங்கிறதுக்காக என் மேல பரிதாபப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? பரிதாபப்பட்டா? பரிதாபப்பட்டா 3 வருஷம் உன் பின்னாடி அலைஞ்சேன். பரிதாபப்பட்டா நீ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் உன் பின்னாடியே வந்து அவமானப்பட்டேன். உன் வீட்டுல சாரா வரைக்கும் என்கிட்ட சொன்னான், எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. அங்களே சொன்னாங்களாம், எதுக்காக இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, மறுபடியும் மறுபடியும் வந்து எதுக்கு அவமானப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. உன் மேல பரிதாபப்பட்டா நான் வந்து வந்து அவமானப்பட்டுட்டு இருந்தேன். நிஜமாவே என்ன விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன் குட்டிமா, நீ ஒரு தப்பு பண்ணேன்னா அதை கண்டிக்கிற உரிமை எனக்கு இல்லையா? உரிமை இருக்கு, தப்பு பண்ணா கண்டிக்கலாம். ஆனா சஞ்சய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ஆக்சிடென்ட் பண்ணார்ல ஒரு லாரி டிரைவர்? அந்த அண்ணா கூட நான் பேசுறதுக்கே நீங்க என்ன தடை போட்டதில்ல. நம்ம கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒண்ணா போய் இன்விடேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது என் சித்தி சஞ்சய் சின்ன வயசுல ஒழுங்கா என்ன அவங்க கவனிக்கலதான். அவங்களா தேடி வராங்க. தேடி வரவங்க கிட்ட முகத்தை கொடுத்து பேசாம இருக்கிறது நல்லா இருக்குமா? அதை கூட புரிஞ்சுக்காம இருக்கீங்க. பிரியாமா, நீ பேசுறதுக்கு நான் எதுவுமே நினைக்கல. ஆனா நீ முழுசா அந்த அம்மாவை நம்பிட்டு இருக்க பாத்தியா? இதனால உனக்கு தான் பிரச்சனை வரான்னு பயப்படுறேன். இதை பத்தி எல்லாம் மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட பேசி உன்னை டென்ஷன் ஆக்க விரும்பல. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் என்ன புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கீங்க? சின்னதா கூட எனக்கு நீங்க ஆர்டர் போட்டதில்ல. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு டாக்டர், எனக்கு என்ன தேவை எது தேவைன்னு அந்தந்த டைமுக்கு நல்லா தான் பாத்துக்கிறீங்க. ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை சஞ்சய். இந்த டைம்ல ஒரு டாக்டரா இருக்கீங்க, இந்த நேரத்துல உங்ககிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்னு கூட உங்களுக்கு தெரியலையா? ஏதோ கோவத்துல காலையில எழும்புறீங்க, உங்க பாட்டு கிளம்புறீங்க. என் பின்னாடி சுத்திட்டு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியா பண்ணீங்க? இல்ல, அத்தம்மா வீட்டுக்கு டெய்லி என்ன பார்க்க வருவீங்க எல்லாம். நான் எவ்வளவு உங்களை காயப்படுத்தியிருக்கேன். இன்னும் சொல்ல போனா 5க்கு உங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது கூட நினைச்சிருக்கேன். அப்ப கூட நீங்க என்ன இந்த அளவுக்கு வெறுக்கல. சரி, நடந்ததெல்லாம் விடு, இப்படி வா. விடுங்க சஞ்சய். இரு குட்டிமா. உங்களுக்கு தோணும் போது இப்படி அக்கறை இருக்க மாதிரி இருப்பீங்க. மறுபடி சித்தி இங்க வந்தா போதும், உடனே முகத்தை தூக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கமா போவீங்க. நான் அங்க போக கூடாதுன்னு சொன்னீங்க, நான் என்னைக்காவது அங்க போறேனா? வாரவங்கள்ட்ட உட்காந்து பேசவும் கூடாதா? இப்ப என்ன, உன் சித்தி கூட நீ பேசுறதுக்கு உன் மேல கோவப்படக்கூடாது, அப்படித்தானே? அது மட்டும் இல்ல, அவங்க வந்ததும் நீங்க முகத்தை தூக்கி வச்சுட்டு போக கூடாது. சரி, நீ எப்படியெல்லாம் விரும்புறியோ அப்படியெல்லாம் இருக்கேன். உங்ககிட்ட யாராவது பெட் ஏதாவது கட்டியிருந்தாங்களா? பெட்டா? ஆமா, இவளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய கொடுத்துட்டியன்னா நீ நீ பெட்ல ஜெயிச்சிட்ட அப்படின்னு. எப்படி குட்டிமா, உன் மூளை இப்படியெல்லாம் வேலை பார்க்குது? நான் தான் முன்னமே சொல்லியிருக்கேன்லாம், என் பொண்டாட்டிக்கு மூளையே இல்ல. இல்லாத மூளையில எதுக்கு இவ்ளோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க? இனிமே என்ன நடந்தாலும் உன்னை திட்ட மாட்டேன், போதுமா? சத்தியமா? ப்ராமிஸ். நான் பயந்துட்டேன் தெரியுமாங்க. விக்கி அண்ணா தமிழக்காக்கு ஒரு பிரச்சனை நடந்து விட்டுட்டு போன மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா நீங்க என்ன விட்டுட்டு போயிருவீங்க அப்படின்னு.
நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் பிரியா. விக்கிய பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியும்னே அவன் பாசம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லா பேரண்ட்ஸும் அப்படிதான். இருந்தாலும் அவன் ஓவர் கற்பனை உலகத்துக்கே போயிட்டான். அபாஷன் ஆயிட்டுங்கிறதுல அவன் குழந்தை மேல வச்சிருந்த பாசம் தமிழ் மேல வச்சிருந்த பாசத்தை மறைச்சிட்டு, அதனால வார்த்தையை விட்டுருப்பான். நான் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு முன்கூட்டியே கோவப்பட்டேன், அவ்வளவுதான். ஏதாவது ஆயிட்டுனா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா? ஏச்சி, என்னடி பேசுற? இப்பவும் உனக்கு புரியல பிரியா. ஏதாவது ஆயிட்டுனா நான் விட்டுட்டு போவானான்னு யோசிக்கிறேன். ஆனா உண்மை என்னன்னா உன்னாலதான் அதை ஏத்துக்க முடியாது. அப்படி மட்டும் ஒண்ணு நடந்ததுன்னா அதுக்கப்புறம் உன் மனநிலை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. சஞ்சய், நம்ம சந்தோஷமா இருக்கணும் தானே இங்க வந்தோம். இனிமே சந்தோஷமா தான் இருப்போம். நிஜமா நிஜமா. கோவப்பட மாட்டீங்களா? ம்ஹும். அப்போ உங்களுக்கு யார் முத குழந்தை? என் குட்டி மாதான். நிஜமா தானே? ஆமா. நம்மள இங்க எதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க? நம்ம ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும் தானே. அதை விட உன் வயித்துல இருக்க குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். நீ ஆசைப்படுறது நடந்தாதான் குட்டி பாப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் தானே நம்மள இங்க அனுப்பி விட்டுருக்காங்க. ம். இனிமே நம்ம அந்த வேலையை மட்டும் பார்ப்போம். உங்க சித்தி வந்து எவ்வளவு நேரம் இருந்து பேசினாலும் நான் கோபப்பட மாட்டேன். ம். இப்போ பிரியா ஹாப்பியா? ஆ. ஆமா குட்டிமா. நான் தான் உன் செலவுக்கு காசெல்லாம் வச்சிருக்கேன்ல. இவ்வளோ நாள் ஆகுது. எதுக்குமே நீ யூஸ் பண்ணல? தேவைப்படல சஞ்சய். மாமாவே அக்கௌண்ட்ல போட்ட காசு இருக்கலாம். சரி, அதை விடு. நமக்காக சமையல் பண்றாங்க, வீட்டு வேலையெல்லாம் பண்றாங்க. ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா அவங்களுக்கு கூட காசு தேவைப்படாதா? அதுக்கு கூட எடுத்து கொடுக்க மாட்டியா? அவங்க கடைக்கு போகும்போதெல்லாம் நான் கேட்பேன் சஞ்சய். நீங்க மொத்தமா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. இவ்வளோ சம்பாதிக்கிறேன், என்கிட்ட இருந்து 5 பைசா நீ வாங்க மாட்டேங்கிற பாத்தியா? இனிமே மாமா எனக்கு காசு அனுப்புனாங்கன்னா நான் உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறேன். அப்போ உங்ககிட்ட கேட்டுதானே ஆகணும். என் அழகி, இப்படியே இரேன். நீங்களும் இப்படியே இருங்களேன். இனிமே பாப்ப புது சஞ்சய. இப்படியே சிரிச்சுட்டே இரேன். சரிம்மா, காலையிலேயே அங்கிள் ஃபோன் பண்ணி சஜுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு துணி எடுக்க போறோம், 2 பேரும் கடைக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நம்ம போலாமா? போகலைன்னா ஏதாவது நினைப்பாருலாம். சரிங்க. சாராவும் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா எப்போ வருவீங்க அப்படின்னு. பைக்ல போகும்போது மௌன விரதம் இருக்கணும்னு ஏதாவது வேண்டுதல் இருக்கா என்ன? இல்லையே. அப்புறம்? நீங்க ஏதாவது கேட்டதானே பதில் சொல்ல முடியும். ஆமா, எதுக்காக அவங்கள பார்த்து அப்படி ஓடுறீங்க? யார? அமிர்தா மேம் பார்த்தாங்களா, தமிழ் மேம் பார்த்தாங்களான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. தமிழ் மேம் பார்த்தா கூட பரவாயில்ல. அமிர்தா மேம் பைக்ல வரதை பார்த்தா கிண்டல் அடிச்சு சாவடிச்சிருவாங்க. கிண்டலாம்? ஆ, பைக்ல வர்றதுக்கு. ஓகோ, இவங்க 2 பேரும் தானே அன்னைக்கு மாறி மாறி ஃபோன் பண்ணது? என்னைக்கு? அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன்ல. ம். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. உங்க வீட்ல எல்லாரும் வருவாங்களா? எல்லாரும் வர்றதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்? நானும் எங்க அம்மாவை கூப்பிட்டேன். அவங்க நான் எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? எனக்கு எந்த நல்லது நடந்தாலும் அவங்க முன்ன வந்து நிற்க மாட்டாங்க. அதான் ஏன்? அப்பா அவங்கள விட்டுட்டு போனதுல அவங்களே வருத்திப்பாங்க. அவங்க முன்ன நின்று நடந்ததுன்னா ஏதாவது தப்பாயிரும் அப்படின்னு. உங்க வீட்டு சைட்லேருந்து எல்லாரும் இருக்காங்க. யாருமே இல்லாம நான் மட்டும் வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நேற்றுக்கு அமத்தா மாமா கூட கூட வரீங்களான்னு கூப்பிட்டுருந்தேன். சரி, அப்பனா நாம இப்படி வச்சுக்கலாம். என் வீட்டு சைட்ல இருந்து அவங்க எல்லாம் எனக்காக வரட்டும், உங்க சைட்ல இருந்து நான் உங்களுக்காக வரதா நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சிம்பிள். தென்மலை தேக்கத்து நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? கலந்தது போலே என்ன அமைதியாவே வரீங்க? இல்ல, நீங்க இப்ப சொன்னதோட அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? உங்க சைட்ல யாரும் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்க சைட்ல நான் இருக்கேன், உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன? இல்ல, உங்க அம்மா ஏன் அப்படி எல்லாத்துலயும் பின்னாடி ஒதுங்கி போறாங்க? அதான் சொன்னோம்ல, அவங்க முன்ன நின்று ஒன்று பண்ணி ஏதாவது ஆயிட்டுனா அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. உங்க அம்மாவோட அந்த பயம்தான் உங்க வீட்டுல உங்க மாமா அத்தையோட கை ஓங்கி நிக்கிறதுக்கு காரணம். என்ன கேட்டா அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா அம்மா வேற மாதிரி யோசிப்பாங்க. நமக்குன்னு அவங்கள விட்டா வேற யாருமே இல்லை, அவங்க நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் பாதுகாப்பு அப்படின்னு. இனிமே நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவை நினைச்சு ரொம்ப பயமாவே இருக்கு. சரி, பாத்துக்கலாம். எனக்கு எதிராக அந்த ரோஹித் எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணிட்டான். இன்ஸ்பெக்டர் ரோஹித் அவர் வேலையை முடிக்கும்னா நான் என் சைட்ல இருந்து நிறைய வேலையை பார்க்கணும். அப்பதான் உள்ள போன வேகத்துல வெளியே வர முடியும்.
பேப்பர் நியூஸை பார்த்ததும் என் தலையே அப்படி வெடிச்சிடுச்சு. என்ன பண்ணா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன பண்ண ஒரு வேலை இப்ப மாட்ட வச்சிருக்கு. எல்லாம் அந்த விக்னேஷ சொல்லணும். பெரிய இடத்துல ஏதாவது கேட்டா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறது உண்மைதான். இத்தனை வருஷம் கழிச்சு வந்து இப்படி ஒரு ஆட்டத்தை போடுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நானாவது போன வேகத்துல வந்துருவேன். எப்படியும் கொஞ்சம் வருஷத்துல ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு டவுன் ஆனாலும் மேல கொண்டு வந்துருவேன். ஆனா உங்க கதையை கேட்கும் போதுதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஒரே ஒரு பார்வை அதுக்கு இந்த நிலைமையில கொண்டு விட்டுட்டான். உங்க விஷயத்துலயாவது நேரா இறங்கி பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு தான் ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூலை பத்தி தெரியுமே. அதுக்கப்புறம் எதுக்காக மத்த ஸ்கூலுக்கு சர்வீஸ் பண்ண போகும்போது ஆதித்யா ஸ்கூல் எங்களோட கிளைண்ட் தான் சொன்னீங்க. விசாரிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஒரு பெரிய ஸ்கூல் நம்ம கைவசத்துல இருந்தா சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஈஸியா நம்ம கிட்ட லாக் ஆயிருவாங்க. அந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். சிறப்பா பண்ணிட்டான். இப்போ என்னோட நினைப்பெல்லாம் அவனோட அழிவு மட்டும்தான். இந்த நேரத்துல தான் உங்க கேஸ் பத்தி நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். இதெல்லாம் இந்த இன்ஸ்பெக்டர் ரோஹித்தோட வேலை தான். ஹெட்டிங்க பாத்தீங்களா? பிரபல அசோக் மருத்துவமனையில் பணம் கொடுத்தால் போலி ரிப்போர்ட்டா. போலீஸ்காரங்கிட்ட எல்லாம் மோத முடியாது. ஏன் அவனுக்கு காசு கொடுத்தெல்லாம் அவனை ஆஃப் பண்ண முடியாதா? என் பக்கம் வேற, உங்க பக்கம் வேற கதை தானே. அவனை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இன்வெஸ்டிகேஷன் நேத்துக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி காஃபி ஏதாவது வேணுமா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணாரு? அவன் கையில இருந்து காசு எடுத்து கொடுக்கான். டீக்கே நம்ம கிட்ட கை நினைக்காதவன் கையிலேயே வாங்க போறான். கை ரொம்ப சுத்தம்னு சொல்றீங்க. ஆமா, பணத்தை கொடுத்தெல்லாம் வாய் அடைக்க முடியாது. அந்த ஆள் கிட்ட மாட்டிட்டு அவ்வளவுதான். விசாரணைங்கிற பேர்ல சின்ன சின்னதா நம்ம பண்ணிருக்க எல்லா தப்பும் மாட்டோம். அந்த ஆள் விசாரணையே அந்த மாதிரி தான் இருக்கும். படிச்சிருக்கேன் நானும். ஆமா, என்ன பாக்கணும்னு எதுக்காக நீங்க ஆசைப்பட்டீங்க? ஒரு வகையில பார்த்தா நம்ம 2 பேருக்கும் ஒரே எதிரி தான். அவனை தீர்த்து கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. அது 2வதா பார்க்கலாம். ஒரு சின்ன குழந்தை வேற இருக்கு. குழந்தை மேல கை வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா அதை பண்ணிட்டா என் பொண்டாட்டியே என்ன மன்னிக்க மாட்டான். ஆனா எனக்கு ரொம்ப ரூல்ஸ் கத்து கொடுத்துட்டான் அவன். அந்த ரூலை வச்சு அவனை அடிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது சிக்க மாட்டானாங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ரொம்ப ரூல் பத்தி பேசியிருக்கான். அப்போ எனக்கு தெரிஞ்சு அவனை மாட்ட வைக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன? ஆனா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்ன உள்ளது. அதை மறுபடியும் தோண்ட முடியுமான்னு தெரியல. பல வருஷத்துக்கு முன்ன உங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ணதுக்கு தானே இப்ப தோண்டி தண்டனை அனுபவிக்கிறீங்க. அதே மாதிரி அவன் விஷயத்தையும் தோன்றதுல ஒரு பிரச்சனை இல்ல. இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குற மாதிரி ஒரு காலத்துல அவனை ஏறி இறங்கியிருக்கான். அதுவும் மேலடா ரொம்ப பெருசு. அந்த டைம்லயே பெரிய இடம். இப்ப வேற ரூலிங் பார்ட்டி. யூ மீன் அரசியல்வாதி? ஆமா, அவங்க கூட தான் மோதல். அவனா சிக்குனடா என்கிட்ட. ஆனா மறுபடியும் இந்த கேஸ் அவங்க ஆரம்பிக்கணும்னா நம்ம அந்த அரசியல்வாதி பையனை தான் பார்க்கணும். இதுல மட்டும் அந்த ஆளு சிக்க வச்சுட்டோம், அந்த இன்ஸ்பெக்டராலே அவனை வெளியே கொண்டு வர முடியாது. அப்படி என்ன சம்பவம்? ஒரு ஃபங்க்ஷன்ல அந்த ஆளோட பையனை இவன் ரொம்ப புரட்டி எடுத்துட்டான். கேட்டா ஒரு பொண்ணை ரேப் பண்ண பார்த்தேன், அந்த பொண்ணை இவன் கிட்ட இருந்து காப்பாத்துனே அப்படின்னா. பொண்ணு யாருன்னு கேட்டா இவன் பக்கத்துல இருந்து பதிலே வராது. ஆப்போசிட் பக்கத்துல உள்ளவன் என்னன்னா பழைய ஏதோ ஒரு விரோதத்துல என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுட்டான். நடுவுல என்ன நடந்துன்னே தெரியாம அந்த பையன் கேஸ வாபஸ் வாங்கிட்டான். இப்ப எப்படி அந்த கேஸை மறுபடியும் ஆரம்பிக்க முடியும்? இதுல 2 நல்ல விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு, நான் அனுபவிக்கிற மாதிரி அவனை இனிமே அனுபவிக்க போறான். இன்னொன்னு, நீங்க நினைச்ச மாதிரி அவனோட சாம்ராஜ்யம் அழிய போகுது. அது எப்படி? அப்பவாவது அந்த ஸ்கூல்ல ஒரு முக்கிய பொறுப்புல தான் இருந்தான். இப்ப அந்த ஸ்கூலையே நிர்வாகம் பண்றது அவன் தான். அவன் மேல ஒரு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சான். அட்மிஷன் எல்லாம் வருமா என்ன? அதுவும் ரூலிங் பார்ட்டி கூட முன்ன சண்டை போட்டிருக்கான். அதெல்லாம் தெரியும் போது இருக்க பிள்ளைங்களையும் ஸ்கூல் மாத்த தான் செய்வாங்க. இதுவே அவன் சாம்ராஜ்யம் அழியறதுக்கு முத காரணமா இருக்க போகுது. ஆமால, இந்த வழியில நான் யோசிக்கவே இல்ல. ஆனா இது நான் அவனுக்கு கொடுக்கற தண்டனை கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட கம்பெனியை மேல எழுப்புறதுக்கான ஒரு சின்ன வேலை தான். மத்தபடி என்னைக்கு ஆனாலும் அவன் உயிர் என் கையால தான் போக போகுது. ஒரு சின்ன பார்வைக்காக இப்படி பண்ணவன நானும் சும்மா விட போறதில்ல. மிஸ்டர் விக்னேஷ், ஆள் தெரியாம என்கிட்ட நீ மோதிட்ட. இதனால நீ இழக்க போறத மட்டும் பாரு. உன் பொண்டாட்டியா என்கிட்ட ஏன்டா மோதனன்னு நீ வருத்தப்படாட்டா பாரு. அந்த ஆள் என்ன உள்ள இழுத்து அடைக்கிறதுக்கு முன்ன ஏதாவது ஃப்ரீயா இருக்கிற நேரமா பார்த்து அந்த அரசியல்வாதி பையனை பார்க்க போவோம். இத்தனை வருஷம் ஆகுது. மறுபடியும் அந்த கேஸை எடுத்து நடத்தும் போது அந்த இன்ஸ்பெக்டரே அவங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டாரா என்ன? அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஐடியாவா இருக்காது. அவனே அடிச்சு மிரட்டி அந்த மாதிரி சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா எனக்கு என்னமோ இந்த கேஸ் எந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரியல. இது கை கொடுக்காத பட்சத்துல அவன் உயிர் என் கையில தான் போக போகுது. அவன் உயிர் எடுக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நல்லா இருக்குல்ல சாரா? ஆமா. நீ என்ன வந்ததுல இருந்தே சோகமாவே நிக்கிற? ஒண்ணும் இல்ல பிரியா, சஜ்வையும் காணல, நம்ம அண்ணியும் காணல. ஒருவேளை வரமாட்டாங்களோ? ஏடி ஏன் பியாச்சி வர வேண்டிய நேரத்துல கரெக்ட்டா வந்து நிப்பா. அவ யாரு? என் பியாரனுக்கு பொண்டாட்டி. கிழவி வாயிலே மண்ணெண்ணை ஊத்திரும் பாத்துக்கா. இது வந்த இடத்துலயாவது கொஞ்சம் வாய் குறை. ஏத்தாமா அவங்க வரதுக்கு லேட் ஆயிட்டுன்னு நம்ம நிறைய சாரி எடுத்து போட்டிருக்கோம்.
இதுல உங்களுக்கு எது பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? வரட்டு மக்களே, அவ வந்தே பார்க்கட்டும். நீங்க இதெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அவகிட்ட சொல்லாதுங்க. அவளா பார்த்து பிடிச்சி எடுக்கட்டும். சரி அத்தாமா. பிரியாங்க பாரேன். அட ஒன்னா வராங்க. கண்டியா இந்த பையல அவன் பொண்டாட்டியே கூட்டு வர்றதுக்கு போயிருக்கான். இப்ப பாரு, கேட்டா நான் தனியா வந்தேன் அவ தனியா வந்தான்னு சொல்லுவான். ஆனா சாரா, சஜி எப்படி நடந்துக்க போறானு நினைச்சேன். இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா தானே இருக்கு. அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, இவன் எப்படி அந்த பொண்ணு மனசு புரிஞ்சு நடந்துக்க போறான்னு பயமா தான் இருந்தது. ஏற்கனவே அண்ணன் சாவுக்கு நம்ம தான் காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சியில இருந்தான். அப்படி இருந்தவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறமேன்னு எனக்கே ஒரு பயமா இருந்து. இவன் அவளை கூட்டு வரதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஒரு போனை போட்டு சொல்லலான்னு பார்த்தா போனும் போவேல. சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும் போனை தூக்கி பிடிச்சு பார்த்தாச்சு. அப்பா, அட சஜி, நீனே கூட்டு வந்துட்டியா? வர வழி தானேப்பா. வாமா, நல்லா இருக்கியா? ஆமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். சரி சஜி, எல்லாரும் உள்ளதான் நிக்காங்க. கூட்டிட்டு போவோம், உங்களுக்காக தான் வெயிட்டிங். சாரி, என்னாலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. பரவாயில்லம்மா, உள்ள போ. ம். ஆ, துணி கடைக்கு வந்தா நமக்கு வேலையும் இருக்காது. ஆனா நம்மளையெல்லாம் கூட்டி வந்து உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணுங்களை துணி எடுக்க விட்டா ஒரு நேரம் அலசி ஆராய்ச்சி முடியாது. என்னாச்சு அத்தானுக்கு? என்னாச்சு ரோஹித்துக்கு? அத்தான், சொல்லு சஜு. என்னாச்சு? ப்ரோ உங்ககிட்ட தான் பேசிட்டே இருக்காரு. சாரி சஞ்சய், ஏதோ டென்ஷன். என்னாச்சு உங்களுக்கு? உங்க முகமும் சரியில்லை, சாரா முகமும் சரியில்லை. அவளையும் வந்ததுல இருந்தே பார்த்துட்டே இருக்கேன். பழைய கலகலப்பெல்லாம் இல்ல. என்னத்த சொல்ல, அங்கிருந்து வெளியே வந்தாலாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தோம். இந்த சமுதாயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு துரத்திட்டே இருக்கோம்ல. ஆமாதான், எனக்கு கூட கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன், விட்டீங்களா நீங்க? ஆனா சஜு, உனக்கு கொஞ்சம் ஓவர் தானே. எங்க கிட்ட இந்த மாதிரி பேசிக்கா, ஆனா போய் கூட்டு வந்திருக்க பத்தியா? அந்த வழியா வந்தேன், அதனால கூட்டு வந்தேன். எப்ப சாமி, உங்க 2 பேர் பொண்டாட்டிங்கள்ட்ட மட்டும் நான் தான் கூட்டு வந்தேன்னு சொல்லிடாதுங்க. அதுவும் சாராவே போதும். என்னதான் அதான் பிரச்சனை? ஒன்னும் இல்ல சஜு, விடு. ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல சொல்லுங்க, பேசி தீர்க்க முடியாத பிரச்சனையா? 2 நாள் முன்ன வீட்டுக்கு போயிருந்தோம். அத்தை என்னமோ பேசியிருப்பா போல சாரா கிட்ட. எதை பத்தி? நீங்க எதை பத்தி இழுக்கிறதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். பத்தாததுக்கு உனக்கு ஏதாவது குறை இருக்கும் என்னமோன்னு கேட்டு விட்டுருக்கு. என்ன சொல்றீங்க? சாரா எதுவா இருந்தாலும் பிரியா கிட்ட ஷேர் பண்ணுவா, இத பத்தி எல்லாம் சொல்லவே இல்ல. என் கிட்ட மட்டும் உங்க தங்கச்சி சொன்னாலா என்ன? நானா கண்டுபிடிச்சிருக்கேன். சஜு, இதெல்லாம் அத்தைகிட்டயும் மாமாட்டையும் போய் சொல்லிட்டு இருக்காத. இந்த பொண்ணுங்க மனசுல ஒண்ணும் இல்லாம இருக்கும்போதே அவ்வளவு யோசிப்பாங்க. விதைச்சு விட்டா போதும்ல. எனக்கு பயம் என்னன்னா, நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க போறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் உளறிட்டு இருந்தா. எனக்கு தெரியாம ஏதாவது வினை இழுத்து வச்சிடலாம்னு பயமா இருக்கு. அத்தான் எங்க போயிட போறா? எப்படினாலும் சஞ்சய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறா. இல்ல சஜு, சஞ்சய்க்கு தெரியாம போகணும் அப்படிங்கறதுக்காக வேற எங்கேயாவது போயிடலாம்ல. இனிமே இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பா. ஏன் ரோஹித், உனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனா பிரியா கன்சீவ் ஆயிட்டா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? அப்படிதான் சொல்லியிருக்கு. அந்த அம்மாக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராதா? வீட்ல இருந்தே தனியா வந்ததுக்கு பிறகு கூட அதுக்கு நிம்மதி வரலையா இன்னும்? என்னத்த சொல்ல, ஒரே டென்ஷனாவே இருக்கு. வேலையும் ஒழுங்கா ஓட மாட்டேங்குது. ஒரு வேலையை எடுத்தா அதுவும் பண்ண தோணல. இந்த கர்மத்துக்காண்டி தான் தனியா வந்தது. என் பையன் எல்லாம் சின்ன பொண்ணு வேற. இந்த அத்தை பேச்ச நம்பி ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவனாவது ஏதாவது கொடுக்காத சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவான். அதான் ஒரு பக்கம் பயமா இருக்கு. பேசாம 2 நாள் தாண்டினதுக்கு பிறகு நீங்களே அவளை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க. அவ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரிஞ்சாச்சு. அப்புறம் எதுக்காக நீங்க அமைதியா இருக்கீங்க? நீங்க ஸ்டெப் எடுக்க வேண்டியதுதானே? அததான் நானும் நினைச்சிருக்கேன். 2 நாள் தான். 2 நாள்ல உங்க ஃப்ரெண்டோட கேஸ் முடிஞ்சிடும். ஆமா, அவன் வேற ஃபோன் பண்ணியிருந்தான், ஒரு நாள் பார்க்க வரதா வேற சொல்லியிருந்தான். வாமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த சாரியை பார்த்து எடு. என் பியாரனை கட்டிக்க போறேன். என் பியார பக்கத்துல நிக்கும்போது தங்க தலையாட்டம் சொல்லி சொல்லிக்கணும் நீ. இந்த கிழவிக்கு அலப்பறையை பாரு பிரியா. இல்ல, நீங்களே ஏதாவது செலக்ட் பண்ணுங்க. நான் அவங்க கூப்பிட்டதுக்காக தான் வந்தேன். நக்க கூச்சப்படாத, நாங்க எல்லாம் உன் சொந்தம் தான். நாங்க எல்லாம் சஜு கண்டி தான் வந்திருக்கேன் நினைக்காத. நாங்க எல்லாம் உனக்காண்டி வந்திருக்கேன் நீ நினைச்சுக்க. எதுக்கு எங்களை அவன் சொந்த பந்தம் நினைக்க, உன் சொந்த பந்தம் நினைச்சுக்க. அப்படி நினைச்சு துணியை பாருமக்கா. சரி பாட்டிமா. பிரியாக்கா, எனக்காக நீங்களே செலக்ட் பண்ணலாம்ல. நீ பாருமா, உனக்கு பிடிச்சத செலக்ட் பண்ணு. இது எல்லாமே நாங்க பார்த்து பிடிச்சி எடுத்து வச்சிருக்காதான். ஆனா அதுக்காக எல்லாம் இதை நீ எடுக்க வேண்டாம். ஆமா, நீ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து எடுங்க. என்ன பிரியா, பிரியாக்கன்லாம் வந்தாச்சு. என்னைய மட்டும் தான் உங்க தங்கச்சி அண்ணின்னு கூப்பிட மாட்டேங்க அவ. சாரா, அண்ணா அக்கா அம்மா இதெல்லாம் ஈஸியா வந்துடும். பாத்தியா, அத்தை அம்மாவை கூட முறை சொல்லி கூப்பிடலாம். அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அண்ணி அத்தை மாமா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும், பொறு. ஆனா இந்த பயல கண்டியா பிரியா, ஸ்கூல்ல போய் கூட்டு வந்திருப்பான் போல இருக்கு. நம்ம கிட்ட தான் பேசுறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போன் நம்பர்லாம் வாங்கியிருப்பான் போல இருக்கே. எனக்கு அப்படிதான் தோணுது. நான் வேற ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் சாரா. இவன் வேற மாமா இறந்ததுக்கு அவன் தான் காரணம் சொல்லிட்டு இருக்கான். இதுல அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பானா அப்படின்னு இப்பதான் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க மேம்.
இல்ல வேற மாடல் காமிக்கணும்னாலும் சொல்லுங்க, நான் எடுத்து காட்டுறேன். இல்ல இந்த கலர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க எதை செலக்ட் பண்றாங்கன்னு தெரியலையே. நமக்கு பிடிச்சது அவங்க எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும்? பாட்டிமா, எனக்கு இது மூணுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதுவே எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அக்கா, எனக்கு நடுவுல கிடக்கு பாத்தியா, அது நல்லா பிடிச்சிருக்கு. உன் கலருக்கு அது சூப்பரா இருக்கும். ஆனா நீ அதுக்காண்டி அதை எடுக்காத. ஆமா மக்களே, அவங்க வயசானவங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடு. எனக்கு இந்த பிங்க் கலர் சாரியே போதும். அவ கண்ணு முத சாரியில தானே இருக்கு. அப்புறம் எதுக்காக அந்த பிங்கை செலக்ட் பண்றா? எல்லாருக்கும் பிடிச்சதுக்காக அதை செலக்ட் பண்றாளோ? நான் தான் சொன்னேன்ல, அந்த பிங்க் கலர் தான் நல்லா இருக்கு அப்படின்னு. ஆனா என்கிட்ட இதே கலர்ல நிறைய சாரி இருக்கே. சரி, ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். நான் நினைச்சதான் நடந்தது. இந்த சாரியை பில் செக்ஷனுக்கு கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. விருப்பமே இல்லாட்டெல்லாம் அவங்க ஆசைக்காக வந்துட்டோம். நம்ம வேலை அரை மணி நேரத்துல முடிஞ்சு எப்படி இங்க இருந்து நழுவுறதுன்னு தெரியலையே. அந்த முத இருந்த சாரி தானே உங்களுக்கு பிடிச்சிருந்து? என்ன? முத இருந்த சாரி தானே உங்களுக்கு பிடிச்சிருந்து, எதுக்காக சாரியை மாத்தினீங்கன்னு கேக்குறேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்து. எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணதானே. உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுக்க சொன்னேன். இதுல என்ன இருக்கு? எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு. ம். என்ன இது? வாங்கிக்கோங்க. இல்ல, நம்ம மறுபடி என்கேஜ்மெண்ட் நடக்கிற அன்னைக்கு தானே தருவாங்க. அதை அவங்க அன்னைக்கு தரட்டும், இதை இப்ப வாங்கிக்கோங்க. என்ன இருக்கு உள்ள? உங்களுக்கு இதானே பிடிச்சிருந்து. நீங்க எதுக்காக இதை எடுத்தீங்க? பாட்டிமா, உங்க தங்கச்சி எல்லாருக்கும் பிங்க் தான் பிடிச்சிருந்து. எனக்கு பிங்க் பிடிச்சிருக்கு. நான் அதையே எடுக்க சொல்லிட்டேன். அதான் சொன்னேன்ல, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட். கிஃப்டா? பிடிச்சிருக்கா? இல்ல, என்கேஜ்மெண்ட்டுக்கு காஸ்ட்லியா எடுப்பாங்க. இப்போ இது இவ்ளோ காஸ்ட்லியா எதுக்கு? இதுதானே உங்களுக்கு பிடிச்சிருந்து. இதெல்லாம் எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னா எடுத்துக்கோங்க. நான் எப்படி எடுத்துக்கிறது? நான் எடுத்துக்கிறேன். அந்த அரபிக்கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணி தென்றல் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 ஏ பள்ளி தாமரையே, உன் பாதம் கண்டேனே, உன் பட்டு தாவணி கரிய கரிய மீதம் கிளம்பலாமா? இல்ல, நானே போய்க்கலாம். பஸ் இருக்குல்ல இங்க இருந்து. ஓகே, பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரேன். அப்புறம் அது பரவே அவகிட்ட நான் சொன்னேன் அப்பா, இது எங்க அப்பா ஸ்கூல்ல அப்படினு. எடி, உனக்கு வேற வேலை இல்லையா கிளாஸ்ல எல்லார்கிட்டயும் இத சொல்றதுக்கு? எங்க அப்பா ஸ்கூல்ல தானே நான் படிக்கேன். இங்க பாரு இசை, நீ எல்லார்கிட்டயும் இது என் அப்பா ஸ்கூல்னு சொன்னேன்னு வெச்சுக்க, உன்னை விளையாடுறதுக்கு கூட யாரும் சேர்க்க மாட்டாங்க பாத்துக்க. ஏன்? அப்புறம் இது உங்க அப்பா ஸ்கூல்னு உன்னை எல்லாரும் ஒதுக்கி வைப்பாங்க. அப்படியே அப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பட்டு. ஒன்னு யாரும் ஒதுக்கி வைப்பாங்க? அவ அப்படிதான், ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்லுவான். ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க, ஏதாவது சொல்லணுமேன்னு சொல்றேன். ஆனா ஆளு ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா சரியான ஆளுங்க தானே. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு உங்க பொண்ணு சஜுட்ட என்ன தெரியுமா சொல்லிருக்கா? என்ன பட்டு சொன்ன? அப்பா, சஜுங்கிட்ட நான் ஒண்ணுமே சொல்லல. எதுவுமே சொல்லலையா? தோலை தட்டி காய வைக்கிறதுக்கு. தமிழ் என்ன பேச்சு இதெல்லாம்? அதான் அப்பா, நல்லா கேளுங்க. எங்க அப்பா கார் பக்கத்துல எதுக்கு நிக்கிறீங்க? இது எங்க அப்பாக்கு ஸ்கூல். எங்க அப்பா மட்டும் தான் இங்க கார் கொண்டு வருவாவ. நீங்க ஏன் இங்க பைக் கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருக்கா. இதுல என்ன இருக்கு? நான் மட்டும்தான் அதுல கார் வைப்பேன். என் பட்டு கரெக்டா தானே பேசியிருக்கா. வர வர அவளுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலேயே செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்க விக்கி. ஒண்ணும் சரி கிடையாது சொல்லிட்டேன். குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்கணும் தான். அதுக்காக யார பார்த்தாலும் இது எங்க அப்பாக்கு ஸ்கூல், இது எங்க அப்பாக்கு ஸ்கூல்னா உனக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு எல்லாமே பிரச்சனை தான்ப்பா. நீ அவள்கிட்ட இருந்து பல்பு வாங்காம இருக்க மாட்டேதானா? இங்க பாரு இசை, நீ எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா பேரை இழுத்துட்டு இருக்க இப்பலாம். அப்படி பண்றதுனால உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம போவாங்க பாத்துக்க. அன்னைக்கு ஒரு பையன் ஒன்னு அடிச்சான்ல, ஆமா, அவன் உனக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காது. அவன் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா இங்க ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு சேட்டை பண்றதுனால தானே உனக்கு அவனை பிடிக்காது. அப்போ நீ மட்டும் உங்க அப்பா இங்க வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணும்போது உன்னை மத்த பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா? என் பொண்ணை பார்த்து சேட்டை பண்ற மாதிரியா உனக்கு இருக்கு? நான் சேட்டை பண்ண மாட்டேன். அவிய அப்பா எல்லாம் வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்களாம்ல. அப்பா, இது நம்ம அப்பா ஸ்கூல் தானே? நம்ம ஸ்கூல் டி பட்டு. ஆமா, இவிய ஸ்கூல் எழுதி வச்சிருக்காவ. நீ வாய் முடு, நாங்க என்ன வேணாலும் சொல்லிப்போம். அதானே. அப்பா, நான் சேட்டை எல்லாம் பண்ணவே மாட்டேன். அவிய அப்பா எல்லாம் எங்க வேலை பாக்குதுன்னு கேட்டா சொல்லுவாவ. அப்ப நானே சொல்லணும்ல. ஆமா, என் பொண்ணும் சொல்லணும்ல. சொல்லி கிழிச்சிட்டாலும் அவளுக்கு வர வேலை இல்ல, உங்களுக்கு வர வேலை இல்ல.
இங்க பாருங்க விக்கி, எப்பவும் அவ இதையே யூஸ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு தெரியாது, எல்லாரும் ஒதுக்கி வைக்க போறாங்க பாருங்க. அதை நாங்க பாத்துக்கலாம். என்ன பட்டு, இனிமே இது என் அப்பா ஸ்கூல்னு சொல்லக்கூடாது, சரியா? ம், இப்படி நல்ல புத்தி சொல்லி கொடுங்க. ஏன்ப்பா? எங்க ஸ்கூல்னு சொல்லணும், சரியா? இல்ல எனக்கு புரியல. உங்க பேர்ல ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா என்ன? எப்படி பார்த்தாலும் இது இசையோட ஸ்கூல் தானே. அப்புறம் இல்ல அவனுக்கு என்ன பிறக்க போகுதுன்னு தெரியாதுல்ல. ஆ? இல்ல அதுக்கு மேபி ஒரு பையன் பிறந்தானா எங்களுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஐயே, ஏன் உண்மையை தானே சொல்றேன். உண்மையை சொல்றீங்களோ பொய்யை சொல்றீங்களோ, உங்க கூட நின்று பேசிட்டு எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஆனா இனிமே இசை யார்கிட்டயாவது இது யாப்பா ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலும்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். உனக்கு வாரது எல்லாமே கெட்ட கோவம் தானே. ஆமாப்பா, இது ஜால்ரா. நம்மள தானே பார்க்கவன். பாத்துக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம பார்க்கக்கூடாதுன்னா? ஆனா பட்டு, அவகிட்ட இந்த திட்டு வாங்குறதுக்கும் உன்னாலதான் முடியும், அவகிட்ட இந்த அடி வாங்காம தப்பிக்கிறதுக்கும் உன்னாலதான் முடியும். சூப்பர் பிளான் பத்தியா? ஐ கான்டாக்ட் வச்சாதானே திட்டு கூடிட்டே இருக்கும். அப்படின்னாப்பா? அப்படின்னா ஒருத்தங்க நம்மள திட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, அவங்கள நம்ம பார்த்தாதான் அவங்க கோவம் இன்னும் கொஞ்சம் கூடும். பக்கத்து மாதிரி இருந்தா அவங்க கொஞ்ச நேரம் கத்திட்டு வேற ஆப்ஷனே இல்லைன்னு அமைதியாயிருவாங்க. நிஜமா சொல்லேன், உங்ககிட்ட 10 நாள் இவ வளர்ந்தான்னு வைங்க, எல்லா குறும்புத்தனமும் அவளுக்கு வந்துடும். நல்ல வேலைப்பா, இத்தனை வருஷம் ஏன் கண்ட்ரோல்ல இருந்தா. இப்ப புரியுதா? இசைக்கு செல்லம் வச்சு தரதுக்கு யாராவது இருக்காங்களா? நான் இருக்கண்டி உனக்கு, நீ எதுக்கு கவலைப்படுற? அப்படியே புல் அடிக்குது எனக்கு. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த என்ன எல்லாம் இனிமே இவளுக்கு கண்ணு தெரியாது. பாக்குறேன் 2 பேரும் எத்தனை நாள் தான் இந்த ஆட்டம் போட்டீங்கன்னு. நாங்க டெய்லி போடுவோம். இங்க பாரு, மூஞ்சி மண்ணாங்கட்டி எப்படியே வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கான், சோடா புட்டி கண்ணாடியை உடைச்சு விட்டுரும் பாத்துக்கான். நீ அம்மா பேச மாட்டேன். நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு பிள்ளைய ஸ்கூல் மாத்தி கூட்டு வந்ததும் பத்தாதுன்னு இங்கே நல்லா தானே படிக்க. எனக்கு பிடிச்சாதான் நல்லா படிக்க முடியும். அபி, உன் மண்டைக்குள்ள நல்லா ஏத்திக்கான். பழைய ஸ்கூல்னா மேம்மாரும் உனக்கு சொல்லி தருவாவ, நீ படிப்பா, அவ்வளவுதான். அது இங்கன்னா தமிழ் மேம் ஒரு தடவை உனக்கு மேட்ச் சொல்லி கொடுப்பாங்களா? ஆமா, அது வீட்ல கொண்டு போய் எனக்கு தனியா கிளாஸ் எடுக்காவ பத்தியா? சரி, மொத்தமா எல்லாருக்கும் கிளாஸ் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை நீ எனக்கு சொல்லி கொடுப்ப பத்தியா? இப்ப நீ 600க்கு 540 மார்க் தான் எடுக்கணும்னு உன் விதியில இருந்துன்னு வச்சுக்கா, 600க்கு 602 மார்க் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் வாயெல்லாம் பஞ்சர் ஆக மாட்டேங்குது பத்தியா? சரி விடு, இனிமே நாம தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அடிச்சுக்கிறது நல்லாவா இருக்கும்? உங்க அண்ணனே எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கனிப்படிக்க காலேஜுக்கு போயிருக்கான், நீ ஒரு ஸ்கூல் மாறினதுக்கெல்லாம் இந்த வரத்து வர. இங்க பாராஜி, நானே கொலை வரையில இருக்கேன், வாய முடிக்கிட்டு இருந்துரு. நான் என்னெல்லாம் பாவம் பண்ணேன் உனக்கு? எங்க அம்மாக்கு மண்டையை கழுவதுக்கு 4 நிமிஷம் பேசினாலே போதும், நீ மணிக்கணக்கா பேசி எவிய மண்டையை கழுவி விட்டுட்ட பத்தியா? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசுறது பிள்ளைகளுக்கு அழகு கிடையாது, நடக்க போறத பத்தி யோசிக்கணும். அபி, 11th எப்படி நம்ம 500க்கு 499 எடுக்கணும்னு என்ன மக்கு? 500 இல்ல 600 மக்கு, 600. சரி விடு. இங்க பாரு, மேத்ஸ் சொல்லி தரும்போது கனி என்ன சும்மா சும்மா கிள்ளிட்டே இருக்கான்னா உன்னை இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட வச்சிருக்கேன். நீ எனக்கு சொல்லி எல்லாம் தரணும்னு இல்ல, ஹோம்ஒர்க் நோட்டை மட்டும் எனக்கு தந்துரு. உனக்கு டவுட்னா நீனே கேட்டதா, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன். அவங்கள்ட்ட கேட்கறதுல எல்லாம் ஒன்றும் இல்ல. தெரியல மேத்ஸ் மேம் யாருன்னு? யாரு? விஷயமே தெரியாத உனக்கு? தெரியாது. கனியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்ல ஆதி. ஆமா, பேப்பர்ல எல்லாம் வந்த அந்த அண்ணன் தானே? அவருக்கு அண்ணா தான் நம்ம கரஸ்பாண்டன்ட். மேத்ஸ் மேம் கரஸ்பாண்டன்ட் சாரோட ஒய்ஃப். அப்பனா தமிழ் மேம் யாரு? யாரு யாரு? கனிக்கு அக்கா. கனிக்கு அக்கானா எனக்கு அக்கா தான். ஓ அப்படி. அப்புறம் என்ன பயம் உனக்கு? மேத்ஸ் மேம் இன்னைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்கல, ஏன் கூடல நீ பேசிட்டு இருந்த. அஜி, வாட் ஆர் யூ டூயிங் தேர்னு கேட்டதா. மேம் மேம் அப்படின்னு பூசி மொழிவிட்டு இருந்தா. அக்கா டவுட் கேட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அக்காவா? நம்ம மேத்ஸ் மேம், அதான் தமிழ் மேம் உனக்கு அக்கா தானே? அதெல்லாம் நாங்க அப்புறமா கூப்பிட்டுப்போம். அது பிறகு இங்கிலீஷ் மேம் யாருன்னு தெரியுமா? எனக்குலாம் யாரையும் தெரியாதுங்க. அவங்க தான் சஜு அண்ணனை கல்யாணம் பண்ண போறவங்க. ஆக மொத்தத்துல எல்லாரும் உனக்கு அண்ணியும் அக்காவும் சொல்ல வர, அப்படிதானே? எஸ். என்னதான் அவன் பிரச்சனை? சொன்னா மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. நார்மலா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? தர்ஷன் கூட உன்னை இன்னைக்கு கிண்டல் பண்ணாய், கண்டுக்கவே இல்லை நீ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு? எதுக்குன்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு. அஜி, அவங்க எல்லாம் சீனியர் ஆனவங்க தானே? அப்படிதான் நினைக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட்னு நினைக்கிறேன். பாத்தியா, பழைய ஸ்கூல்ல நம்ம சீனியர் ஜூனியர் எல்லார்கிட்டையும் எவ்வளோ க்ளோஸா இருப்போம். இங்க வந்ததுக்கு பிறகு அவியலையும் யாருன்னு நமக்கு தெரியல, நம்மளையும் யாருன்னு அவியலுக்கு தெரியல. புது ஸ்கூல் தானே, கொஞ்ச நாள் போக போக தான் எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகுவ. இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு தானே எனக்கு நீ ஃப்ரெண்ட் ஆயிருக்க. மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிருவேனா? என்ன, யாரையாவது லவ் பண்றியா என்ன? இது மட்டும்தான் இப்ப குறைச்சல். எங்க அண்ணன் இருக்கான்ல, காலையிலேயே என்ன ஸ்கூலுக்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டு வந்தான். சரி, திடீர்னு நந்தன் ஒரு அண்ணா எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணான். இந்த நந்தன்கிற பேரை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கமே.
இந்த பேரை கனி அடிக்கடி கையில் அக்காட்ட யூஸ் பண்ணுறத கேட்டிருக்கோம். சரி, திடீர்னு எங்க அண்ணா ஏதோ லேபுக்கு வண்டி விட்டான். அவனுக்கு தெரிஞ்ச இடத்துக்கு தான். அங்கேருந்து ஆசிட் வாங்கிட்டு வந்தாம்ல. எதுக்காவது தேவைப்படுமா இருக்கும். இல்ல வாங்கிட்டு நந்தன் அண்ணாட்ட கொடுக்கறதுக்கு நந்தன் அண்ணா வீட்டுக்கு போனான். அதுக்கு என்ன? வாட்டர் பாட்டில வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேனா, தண்ணி தாகமா இருக்குன்னு நானும் எங்க அண்ணன் பின்னாடி அந்த அண்ணா வீட்டுக்கு போனேன். அங்க அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. எனக்கு சாப்பாடெல்லாம் போதும், கிளம்புவோம். இரு ஒரு நிமிஷம். சரி, நந்தன் அண்ணாவோட எக்ஸ் லவர் ஸ்ரேயாஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காங்க, கயல். சரி, ஆனா நந்தன் அண்ணா ரொம்ப மோசம். அந்த அண்ணா நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசிட்டு இருந்ததுல தான் எனக்கே தெரியும். அதனால அனுங்கிற அக்கா வேற யார் போன்லயோ நந்தன் அண்ணாவை பத்தி உண்மையெல்லாம் கயல் அக்காவுக்கு புரிய வச்சிருக்காங்க. நந்தன் அண்ணா தப்பானவங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கயல் அக்கா நந்தன் அண்ணாவை பிரேக்கப் பண்ணிருக்காங்க. சரி, என்ன சரி சரின்னு கேக்குறேன். இந்த ஆசிட் எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அந்த அனுங்கிற அக்காக்கு முகத்துல வீசுறதுக்கு. அட பாவி கயல்வளா, யாரோ ஒரு பொண்ணு மேல ஏதோ ஒரு பையன் ஆசிட் அடிக்க போறான் போல. இவங்க பேசிட்டு இருக்குது கனியோட ஃப்ரெண்டு கையில் அக்காவையும் அனு அக்காவையும் பத்தி தான். என்ன சொல்ற? ஆமால, அந்த அக்காக்கு மேல இன்னைக்கு காலேஜ் முடியும் போது ஆசிட் அடிக்க போறாங்களாம். அதுக்கு எங்க அண்ணனை தெரிஞ்சோ தெரியாமலோ உடந்தையா இருக்க போறான் போல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அபி, நீ என் லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளாஸுக்கு வா. நான் தமிழ் மேம் பார்த்துட்டு வரேன், இல்ல கரஸ்பாண்டன்ட் சார் பார்த்துட்டு வரேன். அவங்களே இருக்குல்ல நீ பார்க்க போற. இவ்வளவு நேரம் இந்த அண்ணமார் பேசிட்டு இருந்தது கனியோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான். கனியோட ஃப்ரெண்டு தான் அனு அக்கா. நம்ம கரஸ்பாண்டன்ட் சாரோட ரிலேட்டிவ் தான் அந்த அக்கா. ஐயோ, நீ லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்துட்டு வா. ஈவினிங் தானே பிளான் போட்டிருக்காங்க, அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணிடலாம். நான் போய் சார் கிட்ட சொல்றேன். ஏன் தமிழ், இங்கேயே நீ ஃபுல் டைம் கிளாஸ் எடுக்கிற, காலையிலேயே வந்துட்டு 10க்கு நைட் கிளாஸ் வர, வீட்டுல போய் எப்படி ஆசிரமத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன் எடுக்கிற? அது பிறக்கும் போதே ஊர்னது பட்டு. நான் கரெக்டா தானே சொல்லிருக்கேன். அவளுக்கு நீங்க ஜால்றா, உங்களுக்கு அவ ஜால்றானு. மேம், என்னாச்சு? சார் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும். ஃபோன் வேணும். நான் ஆஃபீஸில் பார்த்தேன், அமிர்தா மாமா காணோம். என்னாச்சு அஜி, யாருக்கு ஃபோன் பண்ண போற? மேம், கனிக்கு தான் உடனே கால் பண்ணணும். இப்படி ஓடி வர, உடம்பு சரியில்லையா என்ன? இல்லை சார், ஆனால் ரொம்ப அர்ஜென்ட். உடனே ஃபோன் பண்ணணும். என்னன்னு சொல்லுமா? ஸ்கூலில் நாங்கள் இருக்கோம், வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்கிற. என்ன ஏதுன்னு நாங்கள் கேட்போம்ல. மேம், அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நீங்கள் கனிக்கு ஃபோன் பண்ணித்தாங்க, இல்லை அனு அக்காவுக்கும் ஆதிக்கும் ஃபோன் பண்ணித்தாங்க. ஆதிக்கு நீ எதுக்கு கால் பண்ண போற? என்னாச்சு அஜி, இவ்வளோ பயந்து வந்திருக்க? மேம், அனு அக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. வாட்? அனுக்கா? என்ன அஜி, ஸ்கூல்ல இருந்துட்டு அனுக்கு ப்ராப்ளம் சொல்ற? மேம், ஈவினிங் காலேஜ் முடிகிற டைம்ல அனு அக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. ஈவினிங் காலேஜ் முடிகிற டைமா? அந்த காலேஜ் இன்னைக்கு ஆஃப் டே தானே? உன் அழகு இன்னும் ஆஃப் டே கூட தங்கன்னு நினைச்சேன். பேட் லக். ஆஃப் டேயா? மேம், உடனே ஆதிக்கு கால் பண்ணுங்க. எங்க அனுக்கு பிரச்சனைன்னு சொல்றேன், என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்க டைம் இல்ல. வேற காலேஜ்ல படிக்கிற அண்ணாக்கும் அனு அக்காக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு. இப்போ இன்னைக்கு ஆசிட் எடுத்து வச்சிருக்கானோ அந்த அனு அக்கா மேல வீசுறதுக்காக. என்ன சொல்றேன் மேம், நான் அப்புறமா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க உடனே ஆதிக்கு கால் பண்ணுங்க. போனை கொடுங்க விக்கி, நிஜமாலுமே ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுது. இந்தா. ஹலோ, வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இப்பதானே ஃபோன் பண்ணேன். டேப்லெட் தானே, நானே வாங்கி கொடுக்கலாம். நான் அஜி. அஜியா? அடா, நம்ம கொழுந்தியா? என்னம்மா கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசுறதுக்கே பயம். இப்ப அவன் மொபைலையும் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்ட போல. இப்ப எங்க இருக்க? ஓ, கூட்டமா தான் நிக்கிறீங்களா? காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஆதி, அனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு அஜி சொல்றான். அனு எங்க இப்போ? அனுக்கா? இல்லையா அண்ணி, இப்பதான் கனி அவளாம் பேசிட்டு காலேஜ்ல இருந்து வெளியே போறாங்க. இல்ல, இன்னைக்கு நந்தன் அனு அக்கா மேல ஆசிட் வீச போறாங்களாம். என்ன சொல்ற? நிஜமாதான் ஆதி, உங்களுக்கு தான் நந்தன் பிரச்சனை தெரியும்ல. கனி மூலமா நான் நந்தன்கிற பேரை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு அண்ணா, அவங்க அண்ணா தான் நந்தனுக்கு ஆசிட் வாங்கி கொடுத்தாங்களாம். சரி, நீ வை, நான் பஸ் ஸ்டாப்ல பாக்குறேன். இப்பவாது சொல்லு, யார் அந்த நந்தன்? எனக்கு அதை பத்தி எல்லாம் ரொம்ப தெரியல. ஆனா கயல் அக்காவை காப்பாத்துறதுக்காக அனு அக்கா ஏதோ பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சு. நீங்க உடனே காலேஜ் கிளம்புங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த திட்டம் மட்டும் உண்மையா இருந்து அவனை விட்ட வைக்க மாட்டேனா. எவ்வளவு நேரம் தாம்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்றது? பேசாம நீ ஸ்கூட்டி படிச்சுறேன். வந்துட்டான். டேய் மச்சான், கேர்ஃபுல். அதெல்லாம் நான் பாத்துக்கலாம். நீ ஹெல்மெட் மட்டும் கழட்டிடாத. என்னாச்சுல ஆதிக்கும் கயலுக்கும்? கயல் எதுக்கு அழுதுட்டே ஓடி வரா? தள்ளிப்போ. எதுக்கு இப்ப 2 பேரும் இப்படி கத்துறாங்க? கனி! கனி!